ஒரு நமக்கு இசைனா இளையராஜா, ராமராஜன் இப்படிதான் ஆரம்பிச்சு அவர் வாய்ச்சார்ல. அப்ப புதுக்கிழமை இருந்தது. அந்த காலகட்டத்துல நமக்கு வந்து சாப்பாசாலாம் நமக்கு தெரியாது. ஆனா ஒரு 10 வருஷமாகவே இசையும் சரி, போராட்டங்களும் சரி நிறைய தெரியும். எங்க இருந்து இப்ப டிஎம் கிருஷ்ணாவை எப்படி இந்த கூட்டத்துக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன்னா, மக்கள் போராட்டங்கள் நடக்கிற இடங்கள்ல தன்னை முதல்ல கொண்டு வந்து நிறுத்துறவர். இசையை நிறுத்துறதுக்கு முன்னாடி தானா நின்று வட சென்னையில எண்ணூர் சார்ந்த போராட்டங்கள்ல தான் முதல் அறிமுகம். அப்போ சூழலியல் போராட்டத்தில் மிக முக்கியமாக தன்னுடைய இசையும் சரி, அது முன்னாடி எழுத்து அதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா சூழலியல் போராட்டங்கள்ல முக்கியமாக பெரிய பெரிய விஷயங்களை நம்மளால எதிர்க்க முடியாது, கைமீறி போனதுன்னு சொல்லுவோம்ல, அதை எதிர்க்கும் போது முதல் ஆளாக எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வந்து ரோட்ல நின்று போராட்டம் பண்றது. பிடி இது இருக்கு இல்லையா, நம்ம கடுகு பண்ணும் பொழுதுலாம் பெசன் நகர்ல பெரிய ரேலி பண்ணும். அந்த கத்திரிக்கும் வந்து எல்லாம் அது மாதிரி சூழலியல் மட்டும் கிடையாது, விதை சார்ந்து பொதுமக்களுக்கு எது தொந்தரவா இருக்கோ இது மட்டும் கிடையாது. அவர் வந்து மதம் சார்ந்து, ஜாதி சார்ந்து, பாலினம் சார்ந்து, எந்த சார்ந்து இருக்கக்கூடிய எந்த ஏற்றத்தாழ்வுகளோ அல்லது மக்களை ஒடுக்கக்கூடிய காரியங்கள் இருக்கும் பொழுது களத்துல வந்து நிக்கிற கலைஞர். அதனாலதான் இவருடைய கலை வந்து நமக்கு வந்து இப்போ கொஞ்சம் நெருக்கமா நம்ம ஃபீல் பண்றது காரணம் அதுதான். நமக்கு இவர் கர்நாடகாவா தமிழ்நாடான்னு கேட்டது, கர்நாடகா செஞ்சீங்க நம்ம எழுதி கர்நாடகா செஞ்சீங்கன்னா கர்நாடகத்துல வந்தது அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டோம். அப்படி இல்லை, அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த மாநில போற இதெல்லாம் கிடையாது. கர்நாடகா நீங்க போடும்போது கர்நாடகா இந்த வரும் நினைச்ச பத்திரிகையிலே கர்நாடகா செஞ்சீங்கன்னா கிருஷ்ணா கர்நாடகால அப்படி இல்லை. சூழலியல் போராட்டத்தை அதிகமாக முன்னெடுக்கும் பொழுது அதில் தன்னை முதல் ஆளாக நிறுத்தி கொண்டு மக்களோட சேர்ந்து இப்ப நீங்க எப்படி நடைபயணம் பண்ணீங்களோ அந்த மாதிரி நடைபயணம், போராட்ட வடிவம், எல்லா வடிவங்களும், எழுத்து, பாடல், புறம்போக்குன்னு ஒரு பாடல், பெருமாள் முருகனுடைய எழுத்துக்கள் நீங்க நிறைய படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவரு அடிக்கடி பேசிட்டாரு. அவர் பாடல்களை எழுதி அந்த பாடல்களை மக்கள் இசையாகவும் மாற்றி எல்லா வகையிலும் என்னென்ன வகையில இந்த மக்கள் தொல்லையில ஆளாகிற விஷயத்திலிருந்து நம்ம மீட்க முடியுமோ அந்த வகையில் கிருஷ்ணா வந்து களத்துல நிக்கிறதுனாலதான் இங்க வந்து நிக்கிறார். இசை என்பது நாம தான் அவரை தேடி போய் பார்க்குற இடத்துல இருப்போம், அந்த இடத்துல பார்க்கும்பொழுது. ஆனா இவர் நம்ம இங்க கூப்பிட்டுருக்குதுன்னா நம்மள மாதிரி ஒரு மக்கள் போராளியா அவர் இருக்கிறதுனாலையும், விவசாயிகளுக்கு மட்டும் கிடையாது, எந்த வகையில் நகரத்தானோ கிராமத்தானோ அந்த பாகுபாடு கூட அவர் கிடையாது. நமக்காவது விவசாயம் மற்றவன்னு ஒரு பாகுபாடு இருக்கும். அவருக்கு நகரமும் கிடையாது, கிராமமும் கிடையாது. எங்க சூழலியல் பிரச்சனை இருந்தாலும் அதுக்காக குரல் கொடுக்கக்கூடிய, எழுதக்கூடிய, பேசக்கூடிய, பாடல்களை அமைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கலைஞராக இருக்க போய் தான் இந்த கூட்டத்துக்கு அவர் மிகவும் பொருத்தமான. இந்த 25 ஆண்டுகள் ஒண்ணு, ஜூன் 5 நம்ம வழக்கமா கொண்டாடுறது ஒண்ணு, இந்த நடைப்பயணம் மூணுத்துக்கும் சேர்த்து யோசிக்கும் பொழுது இந்த மூணுத்துக்கும் அவர் அதை பங்காற்றிட்டு இருக்காருன்றதுனால பொருத்தமான, அவர் ஆளுமைன்னு கூட சொல்ல முடியாது, நம்மில் ஒருவர். அதற்காக தான் கூப்பிட்டுருக்கோம் அவரை. நம்ம இந்த கூட்டத்துக்கு பேசுறதுக்கு அழைக்கிறோம். முதல்ல நன்றி. இன்னொன்று, எனக்கு சுதர்சனை பத்தி பேசும்போது, சுதர்சன் வந்து நேற்று பேசினது டிஎம் கிருஷ்ணா முன்னாடி வாசிக்க போறேன். என்ன பண்ண போறேன்னா, ஐ வில் ஹாப்பிலி டை. இது அது எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. ஹாப்பிலி டையா, வாழ வேண்டிய வயசுல நீ நினைக்கிற மாதிரி அவர் கிடையாது. எனக்கு இருக்கிற பிரச்சனை போறாங்க. சரி, அது ஒரு பக்கம் சந்தோஷம் பண்ணலாம், ஒரு பக்கம் நெருடல். அந்த அளவுக்கு இவர் மீது பற்று கொண்ட இளைஞர்கள் உண்டு. இசைக்காக மட்டும் இல்ல, இவருடைய கருத்துக்காக உண்டுங்கிறதுனாலதான் நாம வந்து இங்க கூப்பிட்டுருக்கோம். அதனால அவருடைய உரையை கேட்போம். அதற்கு பின்னாடி ஒரு ராஜேந்திரன் என்ன செய்யணும். உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்க வேணாம்னு பாக்குறேன். என்னோட ஆசிரியர் வந்து முதல்ல கச்சேரி எல்லாம் பாட ஆரம்பிக்கிற டைம்ல வந்து எப்போது சொல்லுவாங்க, கச்சேரி போறேன்னா, பாட்டு கச்சேரி போறேன்னா இந்த பயபக்தியோட போனோம். எனக்கு இப்படி அப்படிதான் இருக்கு. உங்க எதிர பேசுறதுக்கு இந்த பயபக்தி இன்னைக்குதான், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது வந்துருக்கு தெரியும். அது ஏன் சொல்றேன்னா, ஆங்கிலத்துல ஒரு பழமொழின்னு சொல்லலாம் இருக்கு. இப்போ இங்கிலாந்துல வந்து ஒரு இடம் இருந்தது, அங்க கறி தயாரிப்பு ரொம்ப அதிகம். சுற்றுச்சூழல போய் கறியில் ஆரம்பிக்க நினைச்சுக்காதீங்க, பண்ணணும். அந்த இடத்துக்கு எவனாவது கறி எடுத்துன்னு போவானான்னு கேட்பாங்க. அதே மாதிரி சுற்றுச்சூழல்லையே இருந்து அதை பத்தி அதுலயே வேலை செஞ்சு அவ்வளவு பண்றவங்க கிட்ட நான் என்ன பேச போறேன்னு ரொம்ப தயக்கமா தான் இருக்கு. ஏன்னா நாங்க வளர்ந்த விதமா இருக்கலாம், சுற்றுச்சூழல் பத்தி சிந்திக்காம வளர்ந்த ஒரு சூழலை தான் நான், இதுதான் நிஜம். அதுல இருந்து ஆரம்பிக்கணும்.
ரெண்டாவது கேள்வி, ஒரு கலைஞனுக்கும் சமுதாய பிரச்சனைகளுக்கும் சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்னு ஒரு கேள்வி வருது. ஒரு அளவுக்கு நான் இன்னைக்கு பேச போறது என்னோட பயணம் தான். நான் ஏன் இங்க இருக்கேன் உங்களோட பேசுறேன்ற அந்த ஒரு கனெக்ஷன் கொடுக்கற மாதிரி ஒரு உரை தான் இது. அதே மாதிரி உங்களுக்கு நான் ஒன்றும் சொல்றதுக்கே வரல, என்னோட அனுபவத்தை சொல்ல வரேன். நமக்குள்ள இல்லாத ஒரு 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 கனெக்ஷன் இல்லாத உலகத்துல இருக்கும். இது ஒரு நிஜம். நீங்க பண்ற வேலையா இருக்கலாம், நீங்க சிந்திக்கிற விதமா இருக்கலாம், நீங்க சுற்றுச்சூழல் பத்தி சீட்ஸ் பத்தி பண்றதா இருக்கலாம், அது ஒரு உலகமா இருக்கு. அது தவிர நிறைய உலகங்கள் இருக்கு. இந்த உலகங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இல்லாத ஒரு சூழல் தான் நம்ம எல்லாம் வாழும். என்ன எப்படி எடுத்துக்கங்கன்னா, இன்னொரு இந்த உலகத்துல இருந்து வந்தவன் எடுத்துக்க, ஒரு தொடர்பு எப்படி கொண்டு வரலான்ற ஒரு ஒரு சிந்தனை, ஒரு அட்டெம்ப்ட், ஒரு ட்ரை. நான் வந்து வளர்ந்தது ஜாதி ஆதிக்கத்தை விட, பொருளாதார ஆதிக்கத்தை விட, எல்லா ஆதிக்கத்தோடு தான் வளர்ந்தேன். கர்நாடக இசைன்றது ஒரு ஜென்ரலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பிராமண வீட்டுல யாரா ஒருத்தர் ஏதாவது சாப்பாசா பாயிடும். பிடிச்சிருக்கா இல்லையா ஒன்னும் கிடையாதுங்க. அது ஏன் நானே யோசிச்சிருக்கேன். அது கலாச்சார ரீதியா பண்றாங்களா, மத ரீதியா பண்றாங்களா, இல்ல ஜாதி ரீதியா பண்றோமான்னு அது ஒரு பிரச்சனையான ஒரு கேள்வி. ஏன் நான் பாட்டு கத்துக்கணும் கேள்வி கேட்டேன். அந்த பாட்டு கத்துக்கிறதுனால என்ன நான் சொல்றேன், அந்த குடும்பம், அந்த குடும்பத்துக்குள்ள என்ன ஒரு பேச்சு அப்படின்றது ஒரு சிக்கலான ஒரு கேள்வி. அதுல நிறைய ஒரு கண்ணோட்டங்கள் இருக்கு. எல்லாமே ஓரளவுக்கு சரியான கண்ணோட்டம் தான். நானும் அந்த மாதிரிதான் பாட்டு கத்துக்கிறேன். ஆனா வளர்ந்தது ரொம்ப ஒரு ஆங்கிலம் பேசுற ஒரு வீடுன்னு வச்சுங்களேன். தமிழா இருந்தாலும் ஆங்கிலம். எங்க தாத்தா இவங்க எல்லாம் வந்து வீட்லயே ஆங்கிலம் தான் பேசுவோம் அதிகமா. இந்த சூழல்ல வளர்ந்தேன், பாட்டு கத்துனேன். எங்க தாத்தா அப்பா எல்லாரும் வந்து பிசினஸ் பண்றவங்க தான். அவங்க யாருமே இசைக்கலைஞர் கிடையாது. ஜென்ரலா வந்து இசைக்கலைஞர் பாத்தீங்கன்னா, அவங்க தாத்தா ஒரு இசைக்கலைஞர் இருந்திருப்பாங்க, அப்பா இருந்திருப்பாங்க, பாட்டன் யாரா இருந்திருப்பாங்க. அப்படியே அந்த குடும்ப தொழில் மாதிரி வச்சுங்களேன், அதுக்குள்ள சேர்ந்துருவாங்க. என் கேஸ்ல அப்படி கிடையாது. அம்மா பாடுவாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். அதுக்கு மேல ஒன்றும் பெரிய ஒரு கச்சேரி பாடணும்னு ஒரு ஈர்ப்பெல்லாம் கிடையாது. 12 வயசுல முதல் கச்சேரி நான் பாடின அப்புறம் அப்படியே பாட ஆரம்பிச்சோம். ஒரு அளவுக்கு நான் பொருளாதாரம் தான் படித்தேன், எக்கனாமிக்ஸ் தான் படித்தேன் ஸ்கூல் காலேஜ். என்னோட பெரிய ஒரு கனவு என்னன்னா, பொருளாதார எக்கனாமிக்ஸ்ல ஒரு பெரிய ஒரு PhD வாங்கினா என்னோட கனவு. கச்சேரி பாட்டுலாம் சைட்ல அப்படி பண்ணிட்டு போவேன். இந்த கச்சேரி உலகம் இருக்கு, கொஞ்சம் உலகத்தை பத்தி பேசணும். கச்சேரி உலகமே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் உலகம். பிராமண உலகத்துல அதுக்குள்ள இருக்கிற இன்னொரு உலகம் நினைச்சு பாருங்க. அதே இவ்வளவு சிறிய உலகம், அந்த உலகத்துக்குள்ள இன்னொரு குட்டி உலகம் இருக்கு. இல்ல அது யோசிச்சு பார்க்கணும், எப்படி ஒரு உலகத்துக்குள்ள இன்னொரு உலகம் வருது. இந்த உலகத்துக்கு வந்து தொடர்பே இருக்காது, சம்பந்தமே இருக்காது, மொழி மாற்றமே இருக்கும். இப்ப கர்நாடக இசைக்குள்ள நான் பேசுற சில சொற்கள் உங்களுக்கு புரியும், உங்களுக்கு என்ன வேற யாருக்குமே புரியாது. அந்த மாதிரி ஒரு உலகம். கச்சேரி கேட்போம், கச்சேரி பாட ஆரம்பிச்சேன். ஓரளவுக்கு ஏதோ பேரு புகழ் வந்தது. சரி, சின்ன பையன் நல்லா பாடுறான், இன்னும் கச்சேரி வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு தான் ஒரு 5-6 வருஷம் பாடி. கச்சேரி நல்லா தான் போச்சுங்க, ஒரு பிரச்சனை கிடையாதுங்க, நல்லா தான் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஒரு 1999 அந்த டைம்ல இருக்கலாம். 2000 வந்து சரி ஒரு அளவுக்கு பெரிய ஆர்டிஸ்டா வந்துட்டாங்க. நாலு நிறைய கேசட், அப்பெல்லாம் CD கேசட்லாம், இப்பெல்லாம் அதை பத்தி யாரும் பேசுறது இல்லை, இன்டர்நெட் தான். முதல்ல கேசட் போட்டோம், அதுக்கப்புறம் CD போட்டோம், நிறைய வியாபாரம் ஆறுதா, விற்பனை ஆறுதா, நல்லது. அப்போ நல்லா வந்துட்டோம். இதே நீங்க பொருளாதாரம் இப்படி மார்க்கெட் பத்தி பேசினா, இது ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான். அதிகமா வித்துதுன்னா இவன் சக்சஸ், அதிகமா விற்கலைன்னா சக்சஸ் இல்லை. நீங்க வந்து வேல்யூ பத்தி பேசி நீங்க சொன்னீங்களா, கேஷ், அதே மாதிரிதான். வேல்யூக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, பிரைஸ் தான். கலை உலகத்திலையும் இதே பிரச்சனை தான் இருக்கு. அதான் நான் சொல்ல வரேன். இங்க பேசுற பிரச்சனை தான் இந்த கலை உலகத்தையும். கலை ரொம்ப மேன்மையா இருக்கான்றது ஒரு 2ஆம் பட்ச கேள்வி. அதை பத்தி யாரும் கவலைப்படல. விற்க முடியுமா, கைத்தட்டல் வருதா, இது நம்ம எல்லாரும் யோசிக்கணும். ஏன்னா நம்ம இது ரெண்டும் கனெக்ட் பண்றது கிடையாது. இப்ப ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு கைத்தட்டல் வரப்போறது இல்லை. ஆனா நிறுத்துறீங்களா? ஆனா நீங்களே வந்து நிறைய கைத்தட்டல் வந்ததுன்னா அது நல்லா இருக்குன்னு யோசிக்கிறோமா? வேற சூழல்ல ஏன் யோசிக்கிறோம்? அப்போ நம்மளுக்குள்ளேயே இதை வந்து அங்க அப்ளை பண்ண ஒரு டெக்னிக் தெரியாம இருக்கு. அதுக்குதான் இது சொல்றேன்.
ஸோ இசை எல்லாரும் ஒரு 1000 பேர் வந்தாலும் இசை மேன்மையான இசை நம்ப கூடாது. அதே மாதிரிதான் அங்க அந்த உலகத்துல நான் வளர்ந்தேன், பாடினேன், கச்சேரி நிறைய பாடினேன், கைத்தட்டல் நிறைய வந்தது, கூட்டம் நிறைய வந்தது, வெளிநாட்டுக்கெல்லாம் பொண்ணு எல்லாம். ஆனா ஒரு லெவலுக்கு மேல எனக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னா ரொம்ப ஈஸியா போயிடுது. இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன்? கைத்தட்டல் வாங்கிட்டேன், என்ன பாடணும்னு தெரியும், கைத்தட்டல் எப்படி வாங்கணும்னு தெரியும், என்ன பண்ணா நீங்க கைத்தட்டலையும் தெரியும். ஸோ எல்லா ட்ரிக்கும் எனக்கு தெரியும். அப்ப எனக்கு வயசு என்ன வச்சுங்களேன், 25 வயசு இருக்கும், 24 வயசு இருக்கும். இன்னும் 40 வருஷத்துக்கு 50 வருஷம் அதை பண்ணிட்டே இருக்கும், ஒரு ப்ராப்ளம் கிடையாது. யாரும் திட்ட போறதுல, யாரும் ஏன் அதே பண்றேன்னு சொல்லவே மாட்டாங்க. அதுக்கு அது புரியாம வைக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். எப்படி இருக்குன்னா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் இந்த சின்ன எழுத்துல கீழே எழுதுவாங்கல்ல, யாருக்கும் புரியாத மாதிரி நாங்க அப்படிதான் பேசுவோம் எப்போதுமே. சோ இது பண்ணிட்டே இருந்தேன். ஆனா ஒரு காலத்து ஒரு இடத்துல வந்தப்புறம் சரி, இவ்வளவுதானா இசை, இவ்வளவுதானா கலை, இப்போ கலை ஏன் வந்தது, யார் என் பாட்டு கேட்கறாங்கன்னு ஒரு கேள்வி. யாரு பாடணும், யாரு கேட்கறாங்க, யாரு கேட்கல, இந்த மாதிரி கேள்விகள் ஏன் ஒரு ஆழமான கேள்விகள். அதுக்கு எனக்கு விடை ஒன்றும் இல்லை. இப்போ ஓரளவுக்கு புரிதல் வந்திருக்கு, விடை வந்திருக்கா தெரியாது, புரிதல் வந்திருக்கு. அப்போ சுத்தமா கிடையாது. அப்பதான் ஆய்வுக்கு போனேன். சரி, எங்கேருந்து இந்த பாட்டு வந்தது, இசை எங்கேருந்து, யார் ஆரம்பிச்சாங்க, யாராவது ஆரம்பிச்சாங்களா, சமுதாயத்துல இருந்து வந்ததா, இந்த ஒரு நாட்டுப்புற பாடல்னு சொல்றோம், கர்நாடக இசைன்னு சொல்றோம், அது வேற இது வேறன்னு சொல்றோம், இது ரொம்ப கஷ்டம்னு சொல்றோம், அது ரொம்ப எளிமையான விஷயம், அது எல்லாருக்கும் சார், இதெல்லாம் நிறைய விஷயம் சும்மா பேசுறோம். இதெல்லாம் நிஜமான ஒரு கேள்வி. அந்த கேள்வி வந்த உடனே நான் பாடுற இசை பத்தியே ஒரு கேள்வி பிரிவு. இந்த இசை நான் பாடணுமா, இது நீங்க உங்களோட உலகத்துக்கு அப்படியே நீங்க ஷிஃப்ட் பண்ணலாம். நான் சொல்ற விஷயம் எல்லாமே உங்களோட விவசாயத்துக்கே எடுத்துன்னு போகணும். அதே மாதிரிதான் கேள்வி. அந்த டைம்ல ஆய்வு பண்ணேன், கேள்வி கேட்டேன். நான் பாடுற கச்சேரி பாடுறதுக்கு ஒரு முறை இருக்கு, ஒரு மரபு இருக்கு, ஒரு லிஸ்ட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படிதான் பாடணும், அந்த அமைப்புல பாடினாதான் அது கர்நாடக இசை அப்படின்னு மார்க்கெட் டிசைட் பண்ணி ஒரு 80 வருஷத்துல மார்க்கெட் என்ன சொல்லிச்சுன்னா, இந்த மாதிரி பாண்டாதான் கர்நாடக இசை, நீ இது பாடலன்னா கர்நாடக இசை பாடல, அதை கெடுக்கிற, பெரிய பாரம்பரியத்தையே நீ அப்படியே அழிக்கிற அப்படின்னு நம்ம சொல்லணும். அது எல்லாம் நான் பண்ணேன். அந்த மரபுல பாட மாட்டேன். நான் என்ன கேள்வி கூறுவேன், இந்த மரபு ஒரு பழக்கம், ஒரு பழக்கம். பழக்கம் நியாயமா இருக்கான்னு நம்ம கேள்வியே கேட்க மாட்டேங்க. நிறைய தரம் பழக்கம் ஒரு உண்மைய நல்ல ஒளிச்சு வைக்கிறதுக்காக நடைமுறையில கொண்டு வருதுதான் பழக்கம். என்னோட கண்ணோட்டத்துல அந்த மரபு ஒரு பொய். அந்த மரபுனால இசையினால என்னன்னு யாருக்கும் தெரியல, பயமுடுத்தல் தான் வருது. அதனால அந்த மரபை முதல்ல ஒரு உடனே இல்ல, ஒரு 4-5 வருஷத்துல உடைச்சேன். கர்நாடக இசை பாடுற விதத்தை மாறு. பட் அது போராது இல்ல. இப்ப நீங்க சொன்னாம யாருக்கும் புரியாதுன்னு சொன்னாரு, ரொம்ப அழகான சொல், நிஜமான சொல்ல, அழகான சொல். அந்த கேள்விக்கு ஏன் இங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது? இசைன்றது பொது, உங்க காதுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காம போகலாம், அது வேற விஷயம். உங்களுக்கு ஒரு பாட்டு பிடிக்கலாம், இன்னொரு பாட்டு பிடிக்காம போகலாம், அது ரொம்ப இயல்பா நடக்கிற விஷயம். ஆனா ஏன் இது எல்லாருக்கும் போய் சேரும்? எல்லாரும் என்ன சொன்னாங்க, இல்லைங்க கர்நாடக இசைன்றது ரொம்ப ஒரு மேன்மை, ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரொம்ப கஷ்டம், கணக்கு படிக்கிற மாதிரி. இந்த கணக்கு சொல்லி எல்லாரும் பயன்படுத்துவாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி யாருக்கும் எல்லாருக்கும் போகாதுங்க, சில பேருக்கு தான். அந்த சில பேர் யாருன்னு அடுத்த கேள்வி நான், சரி சில பேர்னே வச்சுக்கலாங்க, சரி அப்படியே வச்சுக்கலாம். இல்லைங்க சில பேர் தான், யாருங்க சில பேர்? யார் அந்த சிலரை நீங்க எப்படி நீங்க அந்த சிலரை டிஃபைன் பண்றீங்க? சப்போஸ் அந்த சிலர்ல வெவ்வேறு மக்கள் இருந்தாங்கன்னா நான் ஒத்துக்க தயாரிங்க. சில பேர் இப்போ 10 பேருக்கு தான் புரியும். அந்த 10 பேர் வேற இடத்துல இருந்து வராங்க, வேற ஜாதியில இருந்து வராங்க, வேற மதத்துல இருந்து வராங்க. அப்படி இருந்ததுன்னா வேற வேற ஜெண்டர்ல வராங்கன்னா ஓகே. இல்லையே, அந்த சிலர் என்ன நீங்க சொல்றீங்க, ஒரே ஜாதிக்குள்ள இருக்கிற அந்த சிலர்களுக்கு தான் அந்த பாட்டு பிடிக்கும்னு சொல்ல ஆரம்பிச்சீங்க. அப்படின்னா அந்த சிலர் ஒரு பொய், அதுவும் பொய். ஜாதி சார்ந்த ஒரு தொடர்பு, அது பிரச்சனையா. இது எல்லாருக்கும் போய் சேரணும்னா என்ன பண்ணணும்னு இருக்கேன்.
இந்த இசை எல்லாருக்கும் சொந்தம் சொன்னா போறாது, எல்லாருக்கும் சொந்தம் இருக்கிற விஷயத்தை பத்தி நான் பாடணும். என்னோட ஒரு சுத்து வட்டாரத்துல, என்னோட ஜாதிக்குள்ள, என்னோட ஒரு மேல்தட்டு மக்களுக்குள்ள இருக்கிற விஷயத்த பத்தி மட்டும் நான் பாடிட்டே இருக்க போறேன். அது எல்லாருக்கும் எப்படி பேசுறது? இவர் கேட்டார்ல, கன்னடால பேச போறீங்களா, தமிழ்ல பாட போறீங்க, அந்த மாதிரி ஒரு கேள்விதான் வச்சுங்க. அவர் மொழி சார்ந்த கேள்வி கேட்டார், நான் பொருள் சார்ந்த கேள்வி கேட்டேன். என்ன பொருள்? பாடல்ல என்ன பொருள்? நாங்க பாடுற பொருள் நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரலா கர்நாடக இசையில பாடுற பாடல்கள் எல்லாம் ஒரு 90% மேலேயே என்னன்னா பக்தி பாடல்கள் தான். ஆனா அதுலயும் நான் இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்றேன், இந்து மதத்துல இந்து மத பக்தி. அதுக்குள்ள ஒரு பார்ப்பனியத்துக்குள்ள இருக்கிற இந்து மத பக்திக்குள்ளதான் நான் பாடுறேன். இவ்வளவு காம்ப்ளிகேட்டா சொல்ல வேண்டியதா இருக்குது. ஏன்னா அது இந்து மதம் நான் பொதுவா சொல்ல முடியாது. ஒண்ணு இல்ல இப்போ, ஏன்னா அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அது பொதுவா சொன்னா இப்ப கிராமத்துல இருக்கிற தேவதைகள் பத்தி நான் பாடுறேன்னா இல்லையே, ஐயனார் பத்தி நான் பாடுறேன்னா இல்லையே, அதை விடுங்க, சொல்லி வச்சுக்கலாம். இப்போ மாரியம்மான்னு கர்நாடக இசை பாட்டுல வருவாருங்க, பார்வதி வரும். மாரியம்மனும் பார்வதியும் வேற வேற, அந்த பிரச்சனைக்கு அப்புறம் போறேன், அதுக்குள்ள நான் வரல, அது வேற ஒரு டிபேட். அதுவும் முக்கியமான ஒரு கேள்விதான். ஆனா எப்படி மாரியம்மன் சொல்றது கஷ்டமா இருக்கு, ஆனா பார்வதி சொல்றது எனக்கு கஷ்டமா இல்ல? இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு மேல இன்னொரு கேள்வி வர ஆரம்பிச்சதுன்னா, சமுதாய கேள்விகள், சுற்றுச்சூழல் கேள்விகள், வாழ்க்கை கேள்விகள், பொருளாதார கேள்விகள் எல்லாமே இதுக்குள்ள அடங்கிடும். ஒரு தளத்துல நான் என்னோட ஃபியூச்சர் என்னன்னே ஒரு கேள்விக்குறி வந்து, இதை பாடுவேனா, இதை பாட முடியுமா, இதை ஒத்துப்பாங்களா, என்ன ஒதுக்குவாங்களா, இந்த மாதிரி ரொம்ப ஒரு தினசரி வாழ்க்கை நடத்த முடியுமான்னு ஒரு கட்டத்துல வர ஆல்மோஸ்ட் வந்து. ஆனா அந்த பிரச்சனை ஏன் எனக்கு வரலன்னா, எனக்கு ஆதிக்கணும்னு இருக்குங்களே, அது நான் இல்லைன்னு எப்போ எத்தனை வருஷம் நான் என் வாழ்க்கை பூரா சொன்னாலும் இருக்கதான் போகுது, அது எங்கேயும் போகுது. அதனால நான் எப்போதும் எனக்கு பிரச்சனையே வராது. அந்த செக்யூரிட்டி எனக்கு தெரியும், அதான் உண்மை. உண்மை பேசணும், அதுவும் எனக்கு தெரியும். தைரியம் வந்திருக்கு. தைரியம் சார்னா இல்ல, ஒரு தைரியம் கிடையாது. ஏன்னா எனக்கு செக்யூரிட்டியும் இருக்குன்னு எனக்கு உள் மனசுல அது எனக்கு தெரியும். எப்படி ஒரு ஆண் சில விஷயம் பண்றதுக்கு ரொம்ப தைரியமா பண்ணான்னு சொல்ல, ஒரு தைரியம் கிடையாது ஆணுக்கு. அவ்வளவுதான், வாழ்க்கை அப்புறம் பண்ணிட்டு போயிடும். அதே மாதிரிதான் இது எல்லாமே. அதுல இருந்தா இந்த கேள்வி எல்லாம் இப்போ சுற்றுச்சூழல் பத்தி பேசுறதுனால ஒரு எண்ணூர் பத்தி பேசினார். ஸோ அந்த ஒரு புறம்போக்கு பாடல் பத்தி 2 வார்த்தை பேசுறோம். எங்களோட எல்லாரோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு நித்யானந்த் ஜெயராம்னு. இந்த எண்ணூர் அங்க தெர்மல் பவர் ஸ்டேஷன் நிறைய ஒரு 5 ஸ்டேஷன் இருக்கு ஆக்சுவலா. அதை பத்தி எனக்கு ஒண்ணு அதிகமா தெரியாது. நாங்க எங்களோட எப்படி ஒரு தொடர்பு வந்ததுன்னா, டிசம்பர் மாசத்துல கலை விழா பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, 2014 நான் ஒரு அறிக்கை விட்டேன், இனிமேல் டிசம்பர் மாதம் பெஸ்டிவல்ல நான் பாட மாட்டேன்னு அனௌன்ஸ் பண்ணேன். முடிஞ்ச உடனே இது ஒரு 4-5 வருஷமா எனக்குள்ள இருந்த பிரச்சனை. ஏன்னா அந்த ஒரு சூழல் எனக்கு ரொம்ப ஒரு சஃபிகேட்டிங்கா இருக்கு, ரொம்ப ஒரு அடப்பு கொடுத்துட்டு. ஏன்னா அது ஒரு ரொம்ப ஒரு குறுகிய மக்களுக்குள்ள, ஒரு ஜாதிக்குள்ள எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறது, இசைய நிஜமா கொண்டாடுறோமா வேற ஏதாவது கொண்டாடுறோமான்னு ஒரு சந்தேகம் வந்துட்டு. அது நிறுத்திட்டேன். அப்ப எனக்கு ஒரு சிந்தனை என்ன மைண்ட்ல, ஒரு மக்கள் இசை விழா மாதிரி ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு. நல்ல வேலை நான் ஒன்னும் பண்ணல அதை பத்தி, ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது மக்கள் பத்தி, பேசாம இருந்துட்டேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு இவர் போய் பாருங்க, நித்யானந்தன் ஊரூர் ஆழ்காட் குப்பம் சென்னை நகரத்துல பெசன் நகர்ன்னு இருக்கிற ஒரு இடத்துல அது பக்கத்துலேயே ஒரு மீனவர் கிராமம் இருக்கு. அங்கதான் ஒரு ஆபீஸ். அவர் போய் சந்திச்சு, அங்க சரவணன் இன்னொருத்தர் இருக்காரு, சரவணனையும் நித்யானந்தும் சந்திச்சு பேசினார். இதுதான் அவங்க வெவ்வேறு கண்ணோட்டம் தான் வந்தாங்க. ஒருத்தர் சுற்றுச்சூழல் கண்ணோட்டம் இருந்தாரு, ஒருத்தர் அந்த கிராமத்தோட பெருமை சொல்லணும். எங்க கிராமம் 200-300 வருஷம் ஓல்டுங்க, இந்த பெசநகன் நேத்திக்கு இவங்க பெசநகன் பேசுறாங்க. சரவணன் சண்டை போட்டார். சரி, ஒரு இசை விழா அந்த கிராமத்துல பண்ணலாம் அப்படின்னா, அந்த இசை கலை விழால எல்லா கலைகளும், அதோட பொருள், அதோட பேசிக் என்னன்னா, மக்கள் சமம், இடங்கள் சமம், கலைகள் இவ்வளவுதான். இது வச்சு வேற கலைகள், கர்நாடக இசை இருக்கும், மீனவர்கள் பாடல்கள் இருக்கும், பரதநாட்டியம் இருக்கும், பறையாட்டம் இருக்கும். இந்த மாதிரி
இப்படிதான் தொடர்பு வந்து. இது வந்து ஒரு பெரிய சென்னையில இல்ல, ஒரு இந்தியாலே இந்த விழா ஒரு முக்கியமான ஒரு ஒரு மூமெண்ட். இதுக்கப்புறம் எண்ணூர் பத்தி ஓரளவுக்கு எனக்கு அந்த பிரச்சனை பத்தி தெரியும், அதுக்கு அதிகம் தெரியாது. ஒரு நாள் பீச்ல வந்து நானும் இன்னொரு வெரோனிகான்னு ஒரு நண்பரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அப்பதான் வந்து நான் கேட்கிறேன். கேக்குதுங்களா நான் பேசுறது? நிம்மதியா பேசலாம். இல்ல பரவாயில்லைங்க. அப்போ என்ன நடந்ததுன்னா, அந்த பாடல் அந்த ஒரு எண்ணூர்ல வந்து இந்த பிரச்சனை இருக்கு, இத்தனை தெர்மல் ஸ்டேஷன் இருக்கு, அங்க வந்து ஒரே அங்க இருக்கிற ஆறு கோசத்தலியார் ஆறு வந்து அப்படியே ஃபுல்லா பொல்யூட் ஆயிடுது. ஃபுல்லா ஆயிடுது. அங்க மக்களுக்கு வந்து உடம்பு சார்ந்த விஷயங்கள், உடல் இந்த ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது. அங்க மீனே கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பிரச்சனைகள், ஒரு பிரச்சனை மேல பிரச்சனை. ஆனா அது நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கம்பெனி பிசினஸ் வந்தா ஒரு கவர்மெண்ட்டும் வித்தியாசம் கிடையாது, எல்லா கவர்மெண்ட்டும் ஒண்ணுதான், எல்லா பார்ட்டியும் ஒண்ணுதான், எல்லா கவர்மெண்ட்டும் ஒண்ணுதான். சோ என்ன பண்றதுன்னு தெரியாம சரி ஒரு அதை பத்தி பேசும்போது நான் வெரோனிகா கிட்ட வேற ஏதோ சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி வெவ்வேறு பாடல்கள் பாட முடியுமா கர்நாடக, அதை பத்தி நாங்க ஒரு டிஸ்கஷன் நடத்திட்டு இருக்கோம். ஒரு நித்யானந்த் வந்து பார்த்துட்டு என்ன பேசுறீங்கன்னு இதுதான் வீட்டுக்கு போயிட்டார். அடுத்த நாள் எனக்கு வந்து ஒரு பாடல் அமிச்சார். இதை கர்நாடக டிசைல நீ பாடுவியா அப்படின்னு கேட்டேன். அந்த பாடலோட முதல் சொல் புறம்போக்கு. என்ன புறம்போக்குன்னா நம்ம இதை கெட்ட வார்த்தையை ஆக்கிட்டோம். இன்னைக்கு ஒரு சினிமால புறம்போக்கு இல்லாம ஒரு சினிமா கிடையாது. என்ன ஆமா அப்படி இல்ல, அதுல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் இருக்கு. அது எப்படி அது கெட்ட வார்த்தை ஆக்குறதே ஒரு அரசியல். ஏன்னா புறம்போக்கு கெட்ட வார்த்தை ஆயிடுச்சுன்னா, புறம்போக்குன்னா என்ன, கவர்மெண்ட்டுக்கு யாருக்கும் சொந்தம் இல்லாத ஒரு இடம், பொது இடம், பொது ஆறா இருக்கலாம் இல்லாட்டா காடா இருக்கலாம், பொது. அந்த பொதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் புறம்போக்குல. அதை கெட்ட வார்த்தை ஆக்கிட்டுன்னா என்ன ஆயிடும்? எக்ஸாக்ட்லி. அது மட்டும் கிடையாது, பொதுவுல இருக்கிற விஷயங்கள், அங்க பண்ற வேலைகள், அங்க இருக்கிற மக்கள், அவங்க எல்லாரும் புறம்போக்கு ஆயிடுவாங்க. அவங்க எல்லாம் தேவையில்லாதவங்க ஆயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன நடந்தாலும் யாரும் பேச மாட்டோம். அவங்கள ஒடுக்கப்பட்ட மக்களா பர்மனண்டா வைக்கிறதுக்குன்னே உருவாக்கின ஒரு சொல் மாதிரி ஒரு பொது புறம்போக்கு சொல் ஆயிடுது. இந்த முதல் புறம்போக்குல கர்நாடக இசையில பாட முடியுமாங்க? நினைச்சு பாருங்களேன். தெய்வீக கலை, அங்க போய் முதல் சொல் புறம்போக்கு. நான் முதல்ல பார்த்த உடனே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். அது குடுக்குறாம புறம்போக்குன்னு முதல்ல பாட்டு கொடுக்குறான். சரி, எனிவே இந்த பாடல் என்னன்னா இன்னொரு விஷயம், இந்த பாடல் வந்து எண்ணூர்ல இருக்கிற பிரச்சனைகள், அங்க மக்கள் கஷ்டப்படுற விஷயங்கள். அது மட்டும் கிடையாது, கம்பெனிஸ், கேபிட்டலிசம், மார்க்கெட்டு, இது எல்லாம் சேர்ந்து நம்மளை எப்படி வந்து ஒரு ஒரு சுற்றுச்சூழல் மட்டும் ஒரு வாழ்கிற ஒரு மெத்தடியை மாற்றுறதுன்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து அந்த பாடல். அந்த பாடலை நாங்க யூடியூப்ல போட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம். அது எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு தெரியாம காலங்காலத்தால் 5 மணிக்கு போய் குவைட்டா ஷூட்டிங் எல்லாம் பண்ணி போலீஸ் கிட்ட மாட்டாம ஷூட்டிங் பண்ணி வீடியோ போட்டு இப்போ இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம், யூடியூப்ல இருக்கு. புறம்போக்கு பாடல் போட்டா பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி எல்லாரும் இதை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போ சினிமா ஆக்டர்லாம் வந்து பார்த்தாங்க எண்ணூர் பிரச்சனைகள். அதெல்லாம் அதுதான் இப்போ எல்லாரும் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் இருக்காங்க, சொல்லுவாங்க எல்லாம் சர்க்கஸ் வேலை தான். 5 மாசத்துக்கு ஒரு தான் ஒரு சர்க்கஸ் பண்ணணும். ஏன்னா மக்கள் வந்து மறந்துடுறாங்க. ஏதாவது ஒரு இன்னொரு சர்க்கஸ் பண்ணணும். ஆமா, ஐயோ இது பிரச்சனை இருக்கியா, பிரச்சனை சொல்லிட்டே இருக்கணும். அப்படின்னா என்ன? இது நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு நகரம் அப்படின்னு சொல்றோம். நான் ஒரு நகரத்துல இருந்து வரேன், நீங்க வந்து ஒரு கிராமம். இது வந்து நம்ம என்ன யோசிக்கிறோம்னா மைண்ட்ல ஒரு 2 ஸ்லாட்ல போடுறோம். நகரம்ன்றது ஒரு ஸ்லாட்டு, கிராமம். ஆனா அது 2 ஸ்லாட் இல்ல. ஆங்கில சொன்னா அதுக்குள்ள நிறைய டிகிரி இருக்கு. எப்ப நகரம் நிக்கிறது, எப்ப கிராமம் ஆரம்பிக்கிறது நம்மளால சொல்ல முடியுமான்னு ஒரு கேள்வி வந்திருக்கு இன்னைக்கு. நான் நகரம் கிராமம் சொல்றது பிசிக்கல் மட்டும் இல்ல, சிந்தனையிலையும் நகரம்னு சொல்றேன், சிந்தனையிலையும் கிராமம்னு சொல்றேன். ஏன்னா நகரத்துல சிந்திக்கிறது வேற, கிராமத்துல சிந்திக்கிறது வேற. ஏன்னா சூழல் வேற. சோ இது வந்து நகரம்ன்றது எப்போ நகர சிந்தனை கிராமத்துக்குள்ள ரொம்ப ஈஸியா இன்னைக்கு வர்ற ஒரு சூழல்ல நம்ம இருக்கோம். சோ நகரம் கிராமன்றது நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப நம்ம கஷ்டம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சிந்தனையை நான் நகரத்துக்கு எடுத்துன்னு போக முடியும்னு கேள்வி.
அந்த இடைவேளையை எப்படி நம்ம வந்து மீறி வரப்போறோம்? இப்போ இந்த 800 பாடல் நடந்துங்க, நல்லா இருந்துங்க, சர்க்கஸ் சொன்னேன்ல, ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க, எல்லாருக்கும் சூப்பரா பண்ணிட்டோம், எல்லாரும் ஹாப்பி ஆயிட்டாங்க, ஏதோ ஒரு அளவுக்கு 800 பத்தி எல்லாரும் பேசுறாங்க. இன்னி கூட நீங்க இப்போ 200 பத்தி அட்லீஸ்ட் ஒன்றும் நடக்காம இருக்கலாம், ஆனா ஏதோ பேசுறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இது மாதிரி இன்னொரு பிரச்சனை. இது கொடைக்கானல்ல ஒரு பிரச்சனை. அங்க ஒரு மெர்க்யூரி ஃபேக்டரி, அந்த மெர்க்யூரி ஃபேக்டரியில வந்து மெர்க்யூரி லீக் ஆகி நிறைய அங்க வேலை செஞ்சவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் நடந்தது. இது வந்து யூனிலிவர் இன்டர்நேஷனல் கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனி. ஆமா. ஸோ முதல்ல ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணாங்க, சோஃபியான்னு, ஒரு ரொம்ப அழகான பாடல். அந்த பாடலை கேட்டு யாரோ வெளிநாட்டுல இருந்த யாரோ ஒரு சிங்கர் அதை திருப்பியும் என்ன சோசியல் மீடியால போட்டு பெரிய விஷயம் ஆகி அப்புறம் ஏதோ பைசா வந்து ஏதோ பண்ணாங்க. ஆனா அந்த மெர்க்யூரி லீக் ஆச்சுங்கல்ல, அந்த தெர்மாமீட்டர் பண்ற ஃபேக்டரி, அந்த லீக்கை கிளீன் பண்ணல அவங்க. சரிங்களா? சுத்தம் பண்றதுக்கும் என்ன சொன்னாங்கன்னா, இது என்ன இந்தியா தானுங்க, இது என்ன அமெரிக்காவா பிரான்ஸா, அங்க இருந்தா நான் வந்து கரெக்டா பண்ணணும், ரூல் இருக்கு. இங்க இருக்கிற மக்களுக்கு என்ன புறம்போக்கு தான் இங்க இருக்கிறவங்களாம் அப்படின்னு சொல்றேன். அவங்களுக்கு நடந்தா என்ன? ஸோ நாங்க வந்து என்ன ஸ்டாண்ட்ல பண்ணுவோம்னா, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல சுத்தம் பண்ண மாட்டோம், நாங்க லோ லெவல் தான் பண்ணுவோம். லோ லெவல் அப்ரூவ் பண்றதுக்கு நம்ம அரசியல்ல நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு பாடல் நாங்க பண்ணோம். நான் ஏன் இந்த கதை சொல்றேன்னா, இந்த பாடல் யாரையும் போய் சேரல, இந்த சர்க்கஸ் ட்ரிக் வேலை செய்யல. இன்ஃபேக்ட் இதுலதான் டெஃபினட்டா அரெஸ்ட் ஆயிருப்போம்னு நினைச்சானாங்க, அரெஸ்ட் ஆகல. ஆனா இந்த பாடல் வேலை செய்யல. ஸோ இது நான் வேணும்னு தான் சொல்றேன். ஒன்னு சக்சஸ் கதை நான் சொன்ன கதை, இன்னொன்னு ஃபெயிலியர் கதை. ரெண்டுமே சுற்றுச்சூழல் விஷயம். ஏன் இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னு ஒரு கேள்வி. அதுக்கு கரெக்டான பதில் சொல்ல முடியாது, ஏன் கிளிக் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த நகரம் கிராமம் அதுக்குள்ள இருக்கிற இடைவேளை, ஒரு நகரத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை பத்தி பேசும்போது கொஞ்சம் கேட்க வராங்க. கொடைக்கானல்ல எங்கேயோ ஒரு மெர்க்யூரி ஃபேக்டரி, கொடைக்கானல் நல்ல அங்க இருக்கிற பிரச்சனை அத்தனை அளவுக்கு கேட்க தயாரா இல்லை. இந்த மாதிரி இன்னொரு பிரேக் வருது. ரைட்? அது ஏன்னா எண்ணூர் வந்து சென்னை மாநகரத்துக்குள்ள இன்னும் இல்ல, அது இன்னொரு எண்ணூர்ல பிரச்சனை வந்தா உனக்கும் வரும்னு சொல்லிட்டோம்ல. அதுல இன்னொரு விஷயம் இருக்கு, நான் சொல்றேன். தமிழ்நாடு சென்னையில வந்து ஒரு மிடில் கிளாஸ் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து எப்ப வந்து சுற்றுச்சூழல் பத்தி நிஜமா யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்க வீட்டுல தண்ணி வந்ததுங்களே அப்பதான் யோசிச்சாங்க. தண்ணி அவங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வரைக்கும் யாருமே யோசிக்கல, எங்கேயோ நடக்கிற விஷயம் இது. இதுல என்ன, இதுல இன்னொரு சிக்கல் என்ன, இன்னைக்கு வந்து சுற்றுச்சூழல் பத்தி எல்லாரும் பேசுறதுனால எல்லாரும் நடிக்க வேண்டியதா இருக்கு. சுற்றுச்சூழல் பத்தி அவங்களுக்கு நிஜமா கன்சர்ன் இருக்க மாதிரி நடிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருக்கு. எல்லாரும் பிளாஸ்டிக் பேக் கூடாது, துணி பேக் தூக்கணும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் அவங்களோட சுற்றுச்சூழல் புரிதல். நான் இருக்கிற பிரச்சனை எல்லாம் சொல்றேன். அவங்க அந்த பேக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க, நீங்க என்ன வாங்க போறீங்க, யாரோ கேக்குறாங்களா? கேக்குறதே கிடையாது. நீ அந்த பேக் தூக்கினா போறோம்பா, ஐயோ நீ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணல. அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து பிளாஸ்டிக் பண்ற கம்பெனியை நிறுத்தியான்னு கேக்குறோமா? எல்லாவோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம மேலதான் இருக்கு. நம்ம தான் எல்லாம் பண்ணும். கம்பெனி பிளாஸ்டிக் பை பண்ணுவாங்க, பிளாஸ்டிக்ல என்ன வேணா பண்ணுவாங்க, அது கேள்வி கிடையாது. என்ன மாதிரி ஆளு வந்து துணிப்பைய தூக்குவேன், அதுக்குள்ள இருக்கிற குப்பை எல்லாம் வைப்பேன், அதை பத்தி கேள்வி கிடையாது. நான் வந்து எங்க அரிசி வாங்குறேன், என்ன மாதிரி சீட்ஸ் வாங்குறேன், யாராவது கேக்குறாங்களா? கேக்குறது. ஸோ இதுல வந்து நிறைய சிக்கல்கள். இப்ப இந்த சிக்கல்களுக்கு எல்லாம் கரெக்ட் ஆன்சர் இருக்குன்னு நான் சொல்லல, பட் இருக்கு. நம்மளுக்கு ஒரு அந்த உண்மை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு மறக்கப்பட்ட உண்மையா இருக்கு. அந்த உண்மை இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த கொடைக்கானல் இந்த ஒரு ப்ராப்ளம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜாதின்னு ஒரு விஷயம். அது நான் நிச்சயமா சொல்ல விரும்புறேன். இப்ப எண்ணூர்ல இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கவங்க தான் மேக்சிமம் அஃபெக்ட் ஆகும். சென்னை எடுத்தீங்கன்னா, வட சென்னை, தென் சென்னை, தென் சென்னை நீங்க வந்தீங்கன்னா, அது வந்து ஜென்ரலா ஒரு ஜாதி அதிகம் ஆயிண்டே வரும். வட சென்னை இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள். அந்த ஜாதின்னு ஒரு பிரச்சனை அங்க வரதுனால
நம்ம எவ்வளவு நிஜமா அதை பத்தி யோசிக்கிறோம், அதை மாற்றம் வரணும்னு சண்டை போடுவோம்னு தெரியல. இப்போ போன 2 வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து இதே நார்த் சென்னைக்கு போனேன். அங்க வந்து குப்பியெல்லாம் எரிச்சு பவர் பண்ண போறாங்க, பவர் பண்ண போறாங்க. அதுக்கு நாங்க வந்து ஒரு ப்ரொட்டஸ்டுக்கு தான் போனோம். ஒரே ஒரு கேள்வி தான் வச்சோம், இது ஒன்னும் அங்க சுற்றுச்சூழலாம் ஒன்னும் ஆகாதுங்க, இங்க பிரான்ஸ்ல செக் பண்ணிட்டான், கொடுங்கியூர்ல பிரான்ஸ்ல செக் பண்ணிட்டான், சரியா அவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்றல்ல, நம்ம ஏரியால பண்ண நீ தென் சென்னையில இந்த கால்ஃப் கோர்ஸ் எல்லாம் இருக்கு, அங்க வெட்டி தான் 10 பேர் ஆடுறாங்க கால்ஃப், 70 ஏக்கர் இருக்கு, அங்க எடுத்து பண்ண அவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்ற, ஏன் நீ திருப்பியும் கொடுங்கியூர் தான் பண்ற? ரெண்டாவது, எப்போதுமே குப்பை அதிகம் போடுறவங்க வந்து பொருளாதாரமா நல்லா இருக்கிறவங்க தான் குப்பை அதிகம் போடுறாங்க, நாங்க தான். அப்போ அந்த இடம் என் வீட்டு பக்கத்துல இருந்தா ஈஸி இல்லையே. சோ இது ஒரு பொய். இது ஏன் நடக்கிறது இந்த பொய்னா, அதே புறம்போக்கு சொல்லுக்குள்ள திருப்பியும் போறோம் நம்ம. அவங்களுக்கு என்ன நடந்தாலும் யாருக்கும் கவலை கிடையாது, யாரும் பேச மாட்டாங்க. ஸோ இந்த சுற்றுச்சூழல், சமுதாய வேற்றுமை, இடம் எந்த இடத்துல இருக்கு, இது எல்லாமே இது இந்த சிக்கலுக்குள்ள இருக்கு. ஸோ இப்போ இந்த பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்ட போறாங்க, யாருக்காவது கவலை இருக்கா என்ன நடக்க போறது பரந்தூர்ல? ஸோ அன்னைக்கு நான் இப்போ இவரோட பேசும்போது நான் சொன்னேன், இது வந்து நம்ம சென்னை மாநகரத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லணும்னா இது வேற மாதிரி சொல்லணும். நீங்க ஒரு கிராமம் அழிஞ்சு போறேன்னு சொன்னா எவனும் கவலைப்பட மாட்டான், யாரும் கவலைப்பட மாட்டான். இதுதான் நிஜம். ஏன்னா அவன் கண் எதிர் தெரியலையே, அவனுக்கு தெரியாதுங்களே. ஸோ அவங்க கிட்ட வேற. ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஆயிடுறது இப்போ நம்மள. ஆமா. ஸோ இந்த கொஸ்டின் எனக்கு என்ன வருதுன்னா, நான் கடைசி எனக்கு அதிகமா பேச போறதுல, இப்போ நீங்க பண்ற விஷயம் எடுத்துட்டீங்கன்னா, நேற்று நான் அப்புறம் கிட்ட இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன் ஆக்சுவலா போன்ல வரும்போது. இது வந்து ஒரு பொருளாதார ஒரு விஷயமா வச்சுக்கலாம், ஒரு சுற்றுச்சூழல் விஷயமா இருக்கலாம். பட் நான் ஒரு கலாச்சார விஷயமா தான் நான் எடுத்துக்கிறேன். அந்த விதை இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க ஏன் ப்ரொடெக்ட் பண்றீங்கன்னு ஒரு கேள்வி எனக்கு வந்தது. நான் ஒரு வெளி மனிதனா கேட்கிறேன் இந்த கேள்வி. இது வந்து சாயலுக்காக பண்றேன்னு சொல்லலாம், சுற்றுச்சூழல் பண்ணலான்றான், உணவுக்குன்னா. பட் அதை தாண்டி அந்த விதைன்றது ஒரு கல்ச்சரோட ஒரு சீட். அதுக்குள்ள இருக்கிறது உங்களோட வாழ்வு, உங்களோட ஹிஸ்டரி, உங்களோட கல்ச்சர், உங்களோட ஞாபகங்கள், உங்களோட எல்லாமே அந்த விதைக்குள்ள இருக்கு. ஸோ நீங்க ஆக்சுவலா பண்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து ஒரு கலாச்சார ரீதியான முக்கியமான விஷயம். நான் ஏன் இதை கொண்டு வரேன்னா, இந்த ஒரு டயலாக் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு 2 டயலாக் தான் இருக்கு. பொருளாதாரம்னு டயலாக் இருக்கு, சாயில் சுற்றுச்சூழல்னு ஒரு டயலாக் இருக்கு. இந்த 2 டயலாக் தான் நம்ம எல்லாருமே பேசும். ஆனா இல்ல, அதுக்குள்ள என்னோட பாடல் இருக்கு, அதுக்குள்ள என்னோட ஓவியம் இருக்கு, அதுக்குள்ள என் கோலம் இருக்கு. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணும்போது நான் இது எல்லாமே நான் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்றேன்னா, ஒரு ஒரு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழல்ல இது ஒரு தமிழ்நாட்டோட வெவ்வேறு அடையாளங்கள், இந்த விதைகள். இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இப்ப தேவைன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு சேஞ்ச் ஒரு தேவை. ஏன்னா இதுதான் எல்லாருக்கும் போய் சேரும். நான் ரொம்ப பிராக்டிக்கலா யோசிக்கிறேன். இது எல்லாருக்கும் போய் சேரணும்னா இதுவும் ஒரு கான்வர்சேஷனா தேவை. அது ரெண்டுமும் தேவை, இதுவும் தேவை. ஸோ எப்படி ஒரு விதைக்குள்ள ஒரு பாடல் இருக்கு, அந்த பாடல் பொது சொத்து, எல்லாருக்கும் சொந்தம். இந்த விதை கேபிட்டலிசம் ஒரு ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுவான்னா, இந்த கல்ச்சர் தான் ஒழிக்கிறான். அதான் நம்ம மறக்கிறோம். அவன் ஃபர்ஸ்ட் ஒழிக்கிறது கல்ச்சருங்க. உங்களுக்கும் அந்த கல்ச்சருக்கும் இருக்கிற தொடர்பை கட் பண்ணுவாங்க. அதனாலதான் மிஷின் தான் எல்லாமே. மிஷினுக்கு கல்ச்சர் கிடையாது. ஒரு பெரிய ஒரு கல்ச்சர் கிடையாது ஒரு மிஷினுக்கு. ஒரு பில்டிங்க்கு ஒண்ணுமே கிடையாது. ஸோ மார்க்கெட்ன்றது அந்த வியாபார அந்த ஒரு இது இருக்குல்ல, என்ன சொல்றது, சிந்தனை. அதோட ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த தொடர்புகள், இந்த கல்ச்சரல் தொடர்புகள். அது வந்து ஒரு விதை பத்தி இருக்கலாம், சாயில் மரத்தை பத்தி இருக்கலாம், பாடலா இருக்கலாம், ஒரு மரபா இருக்கலாம், ஒரு ரிச்சுவலா இருக்கலாம், ஒரு கொண்டாட்டமா, இது எல்லாமே கட் பண்றது தான் மார்க்கெட். இதை நம்மளும் சேர்த்து பேச ஆரம்பிச்சோம்னா நம்ம கொண்டாடுறது வேற விஷயமா இருக்கும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சேஞ்ச் தேவைன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி இது இந்த ஒரு பேச்சுவார்த்தை எல்லாருக்கும் போய் சேரணும்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்.
இன்னும் ஒரு விஷயம் நான் எனக்கு இந்த கூட்டத்தை பத்தி ரொம்ப பிடிச்சது என்ன, ஒரு ஜனநாயக ஒரு நாட்டுல நிஜமா நம்ம பேசுறதோட ஜனநாயகம் சும்மா பேசுறோம், இது நிஜமா 25 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு ஜனநாயக கூட்டம் நடக்கிறதுன்னு ஒரு பெரிய விஷயங்க. அது நான் முதல்ல சொல்லணும், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். வீட்லயே எப்படி கூட்டம் நடக்குமான்னு தெரியாது. ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த ஒரு இதுல இந்த ஆர்கானிக்ல இன்னொரு எனக்கு என்ன அஃபெக்ட் பண்ற ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். அட்லீஸ்ட் நகரத்தை நிறைய தெரியுது. இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்க்கும் மத வெறிக்கும் ஒரு தொடர்பு வர ஆரம்பிச்சிருக்கு. இதை பத்தி ரொம்ப பேச வேண்டிய விஷயம். இது என்னால பேசாம இருக்க முடியாது, பேசிதான் ஆகும். ஏன்னா இந்த ஆர்கானிக்கோ, இந்த நேச்சுரல் ஃபார்மிங்கோ, இந்த சுற்றுச்சூழல் ஒரு ப்ரொடெக்ஷனுக்கோ ஒரு மதவெறியும் சேர்ந்து அதிகமா பேசுறாங்க, விற்பனையே செய்யறாங்க அதை வச்சுண்டு. அப்போ இது ஒரு ஜனநாயக விஷயம் கிடையாது. இன்ஃபேக்ட் அதுவும் ஆக்சுவலா கேபிட்டலிசம், அதுவும் ஒரு மார்க்கெட் தான். அதுலயும் உங்களோட தொடர்பு தான் வெட்டுறான் அவன். இன்னொரு ஒரு பெரிய ஒரு ஃப்ராடை கிரியேட் பண்ணி அதுலயும் உங்களோட தொடர்பு, நம்ம தொடர்பு வெட்டோம். இதை நம்ம ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இது எல்லாருக்கும் போய் சேரணும். மதம் ஜாதி ஒண்ணுமே இருக்கக்கூடாது. இது பொதுன்னா நிஜமா பொது. இந்த ஜனநாயகம் நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ அதை எப்படி நம்ம மார்க்கெட்ல நம்ம அதை டேக்கிள் பண்ண போறோம்னு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். ஏன்னா இது இன்டர்நெட்ல, முகநூல்ல பாருங்க, இன்டர்நெட்ல பாருங்க, சேல்ஸ்ல பாருங்க, இதை வச்சு விற்கிறாங்க. ஒரு விதத்துல நம்ம யோசிக்கலாம், இல்ல அட்லீஸ்ட் இது வாங்குறாங்களே நல்ல விஷயம். ஆமா, பட் அதை வாங்கறதுனால என்னெல்லாம் சிந்தனைகள் அழியறது, லாங் டேர்ம்ல என்ன நடக்க போறது இந்த கூட்டத்துக்குன்னு நம்ம யோசிக்கணும். ஸோ இது எனக்கு ரொம்ப என்ன பாதிக்கிற ஒரு விஷயம். ஏன்னா இது ரெண்டையும் ரொம்ப மிக்ஸ் பண்ற ஒரு சூழல்ல நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். இதோடு நான் நிறுத்திக்கிறேன். பட் இந்த கூட்டத்தில் எனக்கு இந்த அழைப்பு கொடுத்து கொஞ்சம் இதை தெரிஞ்சு என்ன பேச வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த நிறைய அறிமுகம் இல்லாதவராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டிஎம் கிருஷ்ணாவுடைய. அதனால தான் சின்ன அறிமுகமாக கொடுத்தோம். அவர் எழுதின புத்தகம் வாயிலாக தான் முதல்ல செபஸ்டியன் அண்ட் சன்னு ஒரு புத்தகம் இருக்கு. மிருதங்கத்தை பற்றின ஒரு ஆய்வு பண்ணி ஒரு குடும்பம் சார்ந்திருந்தாலும் அதுக்குள்ள நிறைய அரசியல், பொருளாதாரம், வரலாறு, இசை பாரம்பரியம், மரபு எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு ஆய்வு புத்தகம் தான். அது ரெண்டுத்துலையுமே கிடைக்குது, தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலையும் கிடைக்குது. நீங்கள் தமிழ் எந்த மொழியில் வேணால் உங்களுக்கு எதில் வாசிக்க தோணுதோ அதில் வாசிங்க. அதன் வழியாக தான் எனக்கு இவங்க அறிமுகமானாங்க. சரி, அதெல்லாம் பேசின பிறகு அந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்லலாம் அப்படின்னு தொடர்ச்சியாக கட்டுரைகள் வழியாகவும், பேச்சு வழியாகவும், பாடல் வழியாகவும், இந்த மாதிரி கூட்டங்களில் போய், இப்போ முந்தானத்தை பார்த்தா பாண்டிச்சேரியில் போய் இந்த மக்களுடைய கலை இருக்கும் இல்லையா, அதை பற்றி யாழ் அரங்கில் கோபிநாத் அவங்க அரங்கில் ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு வர்றாரு. அதனால நான் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் பேசுறத விட ரொம்ப ஜனநாயக அமைப்பு உள்ள ஒரு இடத்துல பேசணுங்கிறத விரும்பக்கூடிய நபர். அந்த வகையில் டிஎம் கிருஷ்ணா வந்ததுக்கும் சரி, அவரோட நிற்கிற நம்ம எப்பயுமே நம்மளை பற்றி எழுத்து வடிவத்தில் கொண்டு போகிற அபர்ணா அவங்களுக்கும் சரி நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் ஒரு விஷயம், நீங்கள் இந்த மிருதங்க சேர்ந்து பற்றி சொன்னா அதை பற்றி 2 வார்த்தை சொல்லணும்னு. சாரி, இந்த மிருதங்கம் வாசிக்கிறவங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா 99% பிராமணர்கள் தான். இன்னைக்கு அது செய்யறவங்க ஜென்ரலா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல, ஏன்னா தோல் சார்ந்த விஷயம். மிருதங்கத்துல 3 தோல் இருக்குங்க. பசுமாட்டு தோல், எரும மாட்டு தோல், ஆட்டுத்தோல். இந்த 3 தோலை வச்சுதான் மிருதங்கம் பண்றோம். அந்த கட்டை ஒரு பலாக்கட்டை, நடுவில் இருக்கிற கட்டை பலாக்கட்டை. தோல்லாம் இந்த பக்கம் இருக்கு, கயிறு மாதிரி கட்டிடுவாங்க. நான் கர்நாடக இசை 12 வயசுலேருந்து பாடின்னு இருக்கேன். என் கூட மேடால எப்போதுமே மிருதங்கம் இருக்கும், சரிங்களா? 2013 நான் ஒரு புத்தகம் எழுதினேன், கர்நாடக இசை வரலாறு, அதுல இருக்கிற சமுதாய ரீதி பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதினேன். அதுல ஜாதி பத்தி ஒரு ஃபுல் சாப்டர் இருக்கு, ஃபுல் சாப்டர். அந்த புத்தகம் ரிலீஸ் ஆயிடுத்துங்க. ஒரு 2 மாசம் அப்புறம் நான் அந்த புத்தக சாப்டர் நான் சும்மா பரட்டி படிக்கிறேன். அது படிக்கும்போது எனக்கே பலாருன்னு என் மூஞ்சியில் அறையிற மாதிரி ஒன்று கவனிச்சேன். இவ்வளோ மேடல் நடக்கிற விஷயத்தை பத்தி பேசியிருக்கேன், மேடைக்கு பின்னாடி இருக்கிறவங்க பத்தி அந்த புத்தகத்திலேயே இல்லைன்னு அப்பதான் எனக்கு தெரிய வந்தது. எனக்கு மிருதங்க செய்யறவங்க
டக்குன்னு அவங்கள தான் ஞாபகம் வந்தது. அவங்கள ஜாதி பத்தி பேசுற, மேடை பத்தி பேசுற, அவங்கள பத்தி பேசவே இல்லைன்னு ஒரு சடன ஒரு கேள்விக்குறி. சரி என்ன பண்ணலாம் பார்க்கலாம், இது ஒரு புத்தகமா மாறுமான்றது அப்புறம் வந்தது. ஸோ இந்த ஆய்வு வந்து 4 வருஷம் நடந்தது. அந்த ஆய்வில் வந்து அவங்க ஒரு 30-35 மிருதங்க செய்கிறவங்க தமிழ்நாட்டில், கேரளா, இவங்க எல்லாரும் சந்திச்சு பேசி அவங்களோட வந்து ஆட்டு தொட்டிக்கு போய் நானே தோல் அவங்களோட ஜவ்வெல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணேன் அவங்களோட சேர்ந்து. 4 வருஷம் பண்ணோம். நான் ஏன் இது சொல்றேன்னா, இப்போ வந்து இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இதெல்லாம் வரும்போது இப்போ பசுமாட்டு தோல்ல பண்றாங்க. கரெக்டுங்களா? வாசிக்கிறவங்க யாரு? ஆனா மாடை கொல்லக்கூடாது. அந்த சிக்கல் தெரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து சுற்றுச்சூழலுக்குள்ள வந்துரும். இது சுற்றுச்சூழலுக்குள்ள வந்துரும். இது வராது, இது வராது. இதுதான் அதோட பிரச்சனை. இதுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு கலந்துரையாடல் இல்லைன்னா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல மாட்டிப்போம். மாட்டிக்காம இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு கலந்துரையாடல். ஏன்னா நம்ம ஃப்ரீயா இருக்கணும். ஸோ இது ஒரு கேள்வி இருந்தது எனக்கு. இப்போ பசுமாட்டை வந்து சாப்பிட, நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சொல்லுவாங்க. வாசிக்கிறது இதுதானுங்க. ஸோ எனக்கு மிருதங்க சேர் ஒருத்தர் 2 விஷயம் சொன்னாருங்க, வாழ்க்கையில நான் மறக்க மாட்டேன். ஒரு தடவை என்கிட்ட சொன்னாரு, அவர் தான் எல்லாம் மிருதம் கட்டுறது ஒரு விதமா கட்டுவாங்க வச்சுங்களேன். அது கட்டுறதை பத்தி பேசியிருந்தேன். நீங்க முதல்ல வந்து நீங்க ஒரு மாட்டு தொட்டிக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் தோலை போடுவாங்க. அதுல ரவுண்ட் ஜவ்வெல்லாம் எடுத்து எல்லாம் எடுத்தப்பறம் ரவுண்ட் சர்க்கிள் போட்டுருவாங்க. அது தோலுன்னு தான் சொல்லுவோம். என்ன தோலுன்னு தான் சொல்லுவோம். அந்த சர்க்கிள் போட்டுட்டு காய விடுவாங்க. 2-3 நாள் காயணும். பரசேதோட கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. பட் அதே காயறதுன்றது ரெண்டுத்தையும், அதுலயும் வந்து எருமை தோல் காய விடணும். காய விட்டப்புறம் அதோட சொல் மாறிடும். தோல் வந்து தட்டாயிடும். எவ்வளவு பாருங்க, எவ்வளவு ஒரு ரொம்ப பயங்கரமான விஷயங்க அது. அதுல இருந்து தட்டுன்னு தான் சொல்லுவாங்க அவங்கள. அடுத்த ஸ்டேஜ் தட்டு வந்து மூட்டு ஆயிடும். மூட்டுனா அதுல இருந்து சவுண்ட் வரும், மிருதங்கம் ஆயிடுறது. சோ தோலுக்கும் மூட்டுக்கும் தொடர்பு இருக்கான்னு ஒரு கேள்வி வந்தது எனக்கு. தோல், தட்டு, மூட்டு. அந்த மிருதங்க சேரர் சொன்னாரு, சார் நாங்க, அவரை பத்தி சொல்றாரு, நாங்க அந்த இடைவேளையில இல்லைன்னா தோல் மூட்டு ஆகாது சார். அப்படி நான் என் வாழ்க்கையில மறந்தது கிடையாது. என்ன ஒரு ஆழமான விஷயம், என்ன உங்களை நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற விஷயம். அவர் இருக்கணும். அவரோட ஜாதி அடையாளத்தை தான் சொல்றாரு. அவர் சொல்லும் போதே சொல்றாரு, நான் வந்து அங்க நீங்க பண்ண முடியாது. அவர் என்ன சொல்றாரு, நீ பண்ண மாட்டியா? அதான் சொல்றாரு என்கிட்ட, நீ பண்ண மாட்ட. ஆனா என்னோட சமுதாயத்துல என்ன வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கேங்க. ஆனா நான் அங்க இருந்தாதான் உங்களுக்கு இது நடக்கும். அதை நான் மறக்க மாட்டேன். அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாரு, என்னங்க நீங்க மிருதங்கத்தை வந்து உங்க பூஜை அறைக்கு எடுத்துன்னு போங்க, என்ன விட மாட்டேங்கன்னு. பாருங்க, ஒரு மாடு, ஒரு பலா கட்டை, மிருதங்க செய்யறவங்க, ஆடு, இது எல்லாம் சேர்ந்து இசை, தெய்வீகமான இசைன்னு ஒரு பக்கம். இந்த சிக்கல்கள் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு கிளீன் விடை கிடைக்கும்னு அவசியம் கிடையாது. ஆனா இந்த சிக்கல்கள் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு சமத்துவமான ஒரு தளத்தை நம்ம இந்த சிக்கல்கள் பத்தி சிந்திச்சு இதுக்கு நம்ம வந்து எப்படி முன்னேறோன்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நிறைய கத்துனேன் அவங்க இருந்து. ஒரு 4 வருஷத்துல நான் கத்துன விஷயம் நிறைய. அதுல சில விஷயம் உங்களை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நடுவில் வந்தேன். தேங்க்ஸ். நமக்கு ஏப்ல நமக்கு வந்து இப்ப சரியா கண்ணுக்கு தெரியல. அதே ஈசால போய் ஒரு நல்ல வெங்கல பாத்திரத்துல வச்சு ஒரே ஒரு இலை மட்டும் கொடுக்குறாங்க. அது தெய்வீகமா நீங்க சொல்றது பெர்ஃபெக்ட். நீங்க சொன்ன கம்பேரிசன் பெர்ஃபெக்ட். இங்க நிறைய வியாபாரம் இருக்கு. கரெக்ட். நான் அப்பா அவங்க கிட்ட வாங்கும் போது தான் பார்த்தேன், எங்க கல்யாணம் வியாபாரம் ஈசால போய் இவ்வளவு கும்பிட்டு படியா வாங்குறோம். நான் கூட சரியா தான் பார்த்தேன். ஐயோ கரெக்ட். அந்த இடம் பொருள் தாங்க. இல்லங்க, அதுதான் பேக்கேஜிங். அவர் சொன்னார்ல பேக்கேஜிங் பிராண்டிங், அதுதான் பேக்கேஜிங். இது இப்போ விவசாயிகள் ஒரு 2 பேர் கேள்வி கேட்போம். ஆலோசனையாகும் அது உங்க கருத்தாவுடைய தீர்வு எதுவும் இல்ல. அது பேசுவோம். தீர்வு விவசாயத்துக்குன்னு ஒரு தீர்வு நீங்க
தீர்வு நான் யாருங்க உங்களுக்கு கொடுக்குறது? என்னது என்ன? தனிப்பட்ட கருத்து. சாரி. Isha thing. It's not only packaging, it's also the othering they do, right? எஸ். What you spoke. இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, இது பேக்கேஜிங் மட்டும் கிடையாது. நான் முன்னாடி சொன்னேன்ல எப்படி வந்து அந்த ஆர்கானிக்ல வந்து மதத்தை கொண்டு வந்து அதுவும் இதுதான் அப்படின்னாங்க. ஒண்ணு மட்டும் புரியுது, சமத்துவமா வாழணும், சமமா வாழணும்னு நினைக்கிறீங்க, அது புரியுது எனக்கு. அதுக்கு மேல ஒண்ணு புரியுமா? அது புரியுதுங்களா? அது எவ்வளவு கஷ்டங்க. அது பண்ண முடிச்சுன்னா அப்புறம் வாழ்க்கை எவ்வளவு ஈஸியா இருக்கும். நீங்க வேற அதுக்கு மேல என்னங்க புரியணும்?